தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கொக்கேன் வந்து ஆல்கஹாலோட இருக்கும்போது ஸ்பீட் பால்னு சொல்லுவாங்க. கிளப்ஸில் ஏன் அது பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, செக்ஷுவல் டிசைர் வந்து ரொம்ப ஹையாக போகும். அவர் வந்து கொக்கேன் எடுக்கிறாரு, ஒரு அழகான பொண்ணு வருது பக்கத்தில், அவங்களும் கொஞ்சம் கொக்கேன் சாப்பிடுவாங்க, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் எவென்ச்சுவலி நடக்கும். காண்டம் போடுறதுலாம் மறந்துடுவாங்க. பிளட் சாம்பிள்ஸ் வச்சு கொக்கைன் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? Cocaine forms about 3 or 4 different metabolites. Metabolites ஆகி urine sample you can pick up. 2 to 5 days கழிச்சு after the use you can do tests and pick it up. Alcohol, drug use, club party culture, unprotected sex, high risk sex, STD transmission, HIV positive, syphilis positive, இது எல்லாமே ஒரு சர்க்கிளில் லிங்க் ஆகி ரெகுலராக ஒருத்தர் கொக்கேன் வந்து அப்யூஸ் பண்ணுறாருன்னா விந்து வெளியில் வரதுல ப்ராப்ளம் இருக்கும். வெறுப்புத்தன்மை பிரச்சனையும் சம்டைம்ஸ். ஒரு ஆணுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரோன் ரொம்ப முக்கியம். க்ரானிக் கொக்கேன் யூசர்ஸில் வந்து ரொம்ப கம்மியாகும். டிப்ரெஷனுங்கிற ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு மென்டல் ரிலீஃப் ஒரு 10 நிமிஷம் கிடைச்சா போதும், அது கொடுக்கும். டேக் இட் வித் ஆல்கஹால். ஒரு ஹை வரும், ரிலீஃப் கிடைக்கும். ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறது, ஃபாஸ்ட்டாக நடக்கிறது, ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் ஒரு மென்டல் கான்ஃபிடன்ஸ், பேச்சு எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஒன்ஸ் யூ வித்ட்ரா, திருப்பி நீங்கள் உங்களோட ஒரிஜினாலிட்டிக்கு வந்து. கொக்கேன் ஜென்ரலி ஸ்மாலர் அமௌண்ட்ஸில் எடுக்கும்போது அடிக்ஷன் வராது. நிறைய பேருக்கு அது தெரியாது. அடிக்ஷனுங்கிறது ரொம்ப லேட்டாக ஃபார்ம் ஆகும். ஏன்னா பாடி வந்து அது ஈஸியாக டாலரேட் பண்ணும். தைரியமாக ஏன் வந்து நிறைய கிளப் போடுற ஆட்கள் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, பெருசாக அதில் அடிக்ஷன் வராது தான் அதோட போல. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது சமீபத்தில் இந்த சினிமாவுக்குள்ளார போதைப் பொருள் அப்படின்ற ஒரு புழக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் சிலர் மாட்டியும் இருக்கிறாங்க. இப்போ இந்த போதைப் பொருள் யூஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரியான உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் சார்? ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக அப்யூஸ் ஆகிற ட்ரக் வந்து கிளப்ஸ் அண்ட் பார்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் யூஸ்வலி கொக்கேன், ஆல்ஸ் மரிஜுவானா. கொக்கேன் வந்து ஸ்பீட் பால் ஆல்கஹாலோடு எடுக்கும்போது ஸ்பீட் பால்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொக்கேன் ஆல்கஹாலோடு நம்ம கன்சியூம் பண்ணும்போது ஜென்ரலி கிளப்ஸில் ஏன் அது பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ப்ரைமரிலி அந்த ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த செக்ஷுவல் டிசைர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக போகும். செக்ஷுவல் டிசைர், செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் ஹையாக போகும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ரேட் கொஞ்சம் ஹையராக இருக்கும். கொஞ்சம் அந்த சூடு பிடிச்ச மாதிரி இருக்கும், அந்த ஹைப்பர் தெர்மியாக சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு அதோடு சேர்ந்து அந்த டிசைரும் அதிகமாக இருக்கும் போது அந்த தாமத்தியுரு வந்து பார்த்திங்கன்னா அதில் வர அந்த இன்பம் அல்லது வந்து அந்த செக்ஷுவல் ப்ளஷர் வந்து வில் பி வெரி ஹை. ஸோ அதுக்கு இட் பி மச் ஹையர் அண்ட் சோஷியல் இன்ஹிபிஷன் போயிடும். இப்போ ரொம்ப கேஷுவலாக ஒருத்தரோட பழகி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்டர்கோர்ஸ் வைக்கிறதுக்கு உள்ள வழிகள் வந்து அந்த ட்ரக் ஓப்பன் பண்ணணும். சென்ஸ் ஆஃப் பர்செப்ஷன், கலர்ஸ் விவிடாக தெரியும், இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான் தே ஜென்ரலி யூஸ் இட் பியூர்லி ஃபார் செக்ஷுவல் ப்ளஷர். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொக்கேன் ஹஸ் ஆல்வேஸ் பின் யூஸ்ட். கொக்கேனில் இன்ட்ரெஸ்டிங்லி வந்து பார்த்திங்கன்னா கொக்கேன் அண்ட் கொக்கேன் சிமிலர் ட்ரக்ஸ் டு கொக்கேனில் வந்து இன்ட்ரெஸ்டிங்லி பார்த்திங்கன்னா செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் யூசர்ஸ்க்கு கம்மியாகும். இப்போ ரெகுலராக ஒருத்தர் கொக்கேன் வந்து அப்யூஸ் பண்ணுறாருன்னா, இஃப் இஸ் அன் அப்யூசர் ஆஃப் கொக்கேன் ஆன் டே ரெகுலராக ஹி கன்சியூம்ஸ், உங்களுக்கு வந்து எஜாக்குலேஷன், அதாவது விந்து வெளியில் வரதுல ப்ராப்ளம் இருக்கும். வெறுப்புத்தன்மை பிரச்சனையும் சம்டைம்ஸ் வரும். வித் ஷார்ட் டேர்ம் யூஸ், ட்ரக் யூஸ் இம்ப்ரூவ் செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ். லாங் டேர்ம் க்ரோனிக் அப்யூஸில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாகும், ஆப்போசிட் எஃபெக்ட்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் இதோட கருத்து. ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்னது செக்ஷுவலி, இன் கேஸ் ஆஃப் மென்டல் பிஹேவியரில் உங்களுக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் ஏற்படும்? ஸோ ஆல் த மென்டல் மோஸ்ட் ஆஃப் த ட்ரக் எஃபெக்ட்ஸ் எதனால வருதுன்னா, கொக்கேன் வந்து நிறைய பேர் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, ஸ்னாட் பண்ணுவாங்க, மூக்கு வழியாக தான் நீங்கள் படங்களில் பார்த்துருப்பீங்க. தில் டேக் இட் த்ரூ த நோஸ். டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரெயினில் போய் அது வந்து ஆப்வியஸ்லி வந்து பிரெயினில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சம் பீப்புள் சியூ கொக்கேன் லீவ்ஸை வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக சியூ பண்ணுற ஆட்களும் இருக்காங்க. சியூ பண்ணும் போது எஃபெக்ட்ஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா கட்டில் போய் குடல் ரீதியாக அப்சார்ப் ஆகிற டைம் ரொம்ப லேட்டு. ஸ்னாட் பண்ணும்போது எஃபெக்ட்ஸ் ஆர் யூஸ்வலி ஹை. ஒரு பிஹேவியர் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பராக இருக்குங்க. அதுதான் ஜென்ரலி ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறது, ஃபாஸ்ட்டாக நடக்கிறது, ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் ஃபிசிக்கல் தெம்பு இருக்கிற மாதிரி ஒரு மென்டல் கான்ஃபிடன்ஸ், பேச்சு எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அந்த பீரியட் ஆஃப் டைமுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஒன்ஸ் யூ வித்ட்ரா, திருப்பி நீங்கள் உங்களோட ஒரிஜினாலிட்டிக்கு வந்துடுவீங்க. ஸோ அதுதான் அதோட விஷயம். இன்ட்ரெஸ்டிங்லி ஃபர்டிலிட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா கொக்கேன் ஹேஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஃபர்டிலிட்டியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அனிமல் ஸ்டடீஸ், அதாவது எலிகளுக்கு கொக்கேன் கொடுத்துருக்காங்க, குரங்குங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டடீஸில் வந்து பார்க்கும்போது என்ன காமிக்குதுன்னா, உயிரணு உற்பத்தி, தலையும் நடுப்பகுதியும் வால் 3 பகுதி இருக்கும் உயிரணு ஒரு ஸ்பெர்மட்டோசோவால. அந்த தலையும் நடுப்பகுதியும் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டடாக செமனில் வந்து நிறைய தெரியுது. இது வந்து கிளாசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன், உயிரணு உற்பத்தியில் வந்து கொக்கேன் யூசர்ஸ்க்கு பாதிப்பு எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி
பெருசாக பசி எடுக்காது அது சாப்பிட்டா. ஹங்கருங்கிறது பெருசாக இருக்காது. ஸோ திஸ் இஸ் அனதர் ப்ராப்ளம் ஆஃப் கொக்கேன் யூஸ் அல்லது கொக்கேன் அண்ட் ஆல்கஹால் ஸ்பீட் பால் யூஸ். ஸோ ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் கன்சியூம் பண்ணுறது இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஃபர்டிலிட்டி பாதிக்கும், பிஹேவியர் பாதிக்கும், எராட்டிக் பிஹேவியர் கண்டிப்பாக இருக்கும் அட் மச் ஹையர் டோஸ். செக்ஷுவல் பிஹேவியர் இன்அப்ராப்ரியேட்டாக ஏறும். ஏன்னா செக்ஷுவல் பிஹேவியர் வந்து ஹையாக ஏறும்போது என்ன ஆகும் உங்களுக்கு? பிஹேவியர் நீங்கள் சொன்னும் போது செக்ஷுவல் பிஹேவியர் பற்றி பேசணும். அன்வான்ட் இண்டிவிஜுவல்ஸ் இல்லை அன்னோன் இண்டிவிஜுவல்ஸோடு நீங்கள் வந்து கான்டாக்ட் வச்சுருவீங்க, இன்டிமெசி வச்சுருவீங்க, பாலியல் நோய்கள் வருமா? அப்போ கொக்கெயின் யூஸ் இஸ் லிங்க்டு வித் எஸ்டிடி டிரான்ஸ்மிஷன். பாலியல் நோய்களோட ரிஸ்க் ஹையராக இருக்கும். இப்போ கிளப்பில் வந்து ஒருத்தர் வந்து கொக்கேன் எடுக்கிறாரு, ஒரு அழகான பொண்ணு வருது பக்கத்தில், அவங்களும் கொஞ்சம் கொக்கேன் சாப்பிடுவாங்க, ஆல்கஹாலோடு எடுப்பாங்க, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அல்லது இன்டிமெசி எவென்ச்சுவலி நடக்கும். அதனால் என்ன ஆகுனா பாலியல் நோய்கள் தானே வரும். ஏன்னா காண்டம் போடுறதுலாம் மறந்துடுவாங்க. ப்ரொடெக்டிவாக நம்ம வைக்கணுங்கிறதே அந்த தாட் ப்ராசஸ், காக்னிஷன், திங்கிங் வந்து அந்த ஆணுக்கு இருக்காது, அந்த பெண்ணுக்கும் இருக்காது. நிறைய பெண்கள் வந்து அன்வான்ட் ப்ரெக்னென்சி கிளப்பில் போய் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்டல் ப்ரெக்னென்சியாகி மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சிக்கெலாம் போவாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திஸ் ஆல்கஹால், ட்ரக் யூஸ், கிளப் பார்ட்டி கல்ச்சர், அன்ப்ரொடெக்டட் செக்ஸ், ஹை ரிஸ்க் செக்ஸ், எஸ்டிடி டிரான்ஸ்மிஷன், இது எல்லாமே ஒரு சர்க்கிளில் லிங்க் ஆகி ஒரு பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி இட்ஸ் லிங்க். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கிளப்ல எல்லாம் பார்ட்டி பண்ணும்போது ஆல்கஹால் கம் ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க இல்லைங்க சார்? ஸோ இது ரெண்டுமே சேர்த்து எடுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்? எஃபெக்ட்ஸ் வந்து இதுதான். நீங்கள் இந்த ட்ரக்கோட எஃபெக்ட் வந்து ஆல்கஹால் பொட்டன்ஷியேட் பண்ணும், வைசி வர்ஸா ரெண்டுமே வந்து ஒருத்தரோட எஃபெக்ட்ஸை வந்து காம்பவுண்ட் பண்ணிவிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஆல்கஹாலில் கிடைக்கிற ஒரு ப்ளஷர் கொக்கேன் எடுக்கும்போது ஒரு 50 டைம்ஸ் இல்லை ஒரு 10 டைம்ஸ் 10x வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபை பண்ணும். அதுதான் நடக்கும் ஜென்ரலி. இப்போது ஒரு தடவை அவர் வந்து கொக்கைன் யூஸ் பண்ணிவிட்டு செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அவர் ட்ரக் யூஸ் பண்ணும்போது அவருடைய பெர்ஃபார்மன்ஸுங்கிறது எப்படி இருக்கும்? கொக்கேன் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் அமௌண்ட்ஸில் எடுக்கும்போது அடிக்ஷன் வராது. நிறைய பேருக்கு அது தெரியாது. மரிஜுவானா கொக்கேன் யூஸில் வந்து ஜென்ரலி அடிக்ஷனுங்கிறது ரொம்ப லேட்டாக ஃபார்ம் ஆகும். ஏன்னா பாடி வந்து பார்த்திங்கன்னா அது ஈஸியாக டாலரேட் பண்ணும். பட் தட் இஸ் த ரீசன் பீப்புள் யூஸ் இட் அகேன் நினைக்கிறேன். தைரியமாக ஏன் வந்து நிறைய ஹெச்என்ஐ சொல்கிறத விட நிறைய வெரி ஃபில்த்தி ரிச் பீப்புள் ஏன் வந்து அது filthy rich, normal social classes across groups of people club போடுற ஆட்கள் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா பெருசாக அதில் அடிக்ஷன் வராது தான் அதோட கோளாறு. they can use it and escape off with it. வீக்லி யூஸ் பண்ணி they can get away with it. லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் அது வந்து யூஸ் பண்ணி பழகும் போது தான் வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸ் எப்போவுமே வரும். தட்ஸ் வை இட் இஸ் வெரி காமன் அமங் த வெரி எலைட் அண்ட் சூப்பர் ரிச் அண்ட் யூனோ. இப்போ அந்த சமீப காலத்தில் அவங்களுக்கு குறை சொல்லி யூஸ் இல்லைங்க. இப்போ ஈவன் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், ஈவன் வெரி காமன் பீப்புள் கூட வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பேசுனது வந்து மென்டல் பற்றி பேசணும், செக்ஷுவல் பற்றி பேசணும். இன் கைண்ட் ஆஃப் பாடியில் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அண்ட் ஆல்சோ வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் ஒரு எஃபெக்ட்ஸ் வந்து பாடியில் இருக்கும்? பாடியில் ஜென்ரலி வெயிட் லாஸ் ஆகுங்க. டெஸ்டோஸ்டோன் ப்ரொடக்ஷன், அதாவது ஒரு ஆணுக்கு வந்து டெஸ்டோஸ்டோன் ரொம்ப முக்கியம். போன் மினரல் டென்சிட்டி, மசில் மாஸ் எல்லாத்துக்கும். டெஸ்டோஸ்டோன் வந்து க்ரானிக் கோகேன் யூசர்ஸில் வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து சயின்டிஃபிக்காக நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ரிசர்ச் பேப்பர்ஸ், பப்ளிஷ்ட் ஜேர்னல்ஸ் அண்ட் பேப்பர்ஸில் இதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் நம்ம கிளினிக்கலாக நம்ம பார்த்த பேஷண்ட்ஸோட இதை வச்சு நான் சொல்கிறேன். ஆல்சோ வந்து இன்கேஸ் ஆஃப் இன்டிமேஷன் தாண்டி நமக்கு வந்து நிறைய பேர் டிப்ரெஷனில் வந்து இந்த ட்ரக் யூசேஜுக்கு உள்ளாகிறது நமக்கு தெரியுது. அப்போ டிப்ரெஷனில் வந்து உள்ளே போகிறவங்களுக்கு என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ் இருக்கும்? டிப்ரெஷனுங்கிற ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு மென்டல் ரிலீஃப் ஒரு 10 நிமிஷம் கிடச்சா போதும்ங்கிற மைண்ட் செட் தானே இருக்கும். அது கொடுப்போம். ஸோ தே வில் டேக் இட் வித் ஆல்கஹால் அண்ட் ஒரு ஹை வரும். அந்த டைமில் அகெயின் இந்த மற்ற இதில் ரிலீஃப் கிடைக்கும். தென் தேல் அகெயின் கோ பேக் இன்டு டிப்ரெஷன். ஏன்னா அந்த ட்ரக்கோட எஃபெக்ட்ஸ் உங்கள் பாடி விட்டு போனோடனே திருப்பி நீங்கள் உங்களோட பேஸ்லைன் ஸ்டேட்டுக்கு தான் வருவீங்க அண்ட் அகெயின் நீங்கள் போவீங்க. அதுதான் அதோட விஷயம். இட் வில் கீப் யூ ஹுக்டானுங்க. திருப்பி பண்ணணும்னு பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறதாங்க தோணும். பட் அது இல்லாமல் நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒன்ஸ் வீக் நீங்கள் பார்ட்டி போகிறீங்க, கொக்கேன் யூஸ் பண்ணுறீங்கன்னா எவ்ரி வீக் இல்லை வீக்கெண்ட் யூ வில் டூ தட். ஆனால் வித்ட்ராவல் சிம்டம்ஸ் இருக்காது. இப்போ நான் வந்து கொக்கேன் சண்டே யூஸ் பண்ணிவிட்டேன், மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டேலாம் ஐ வில் பி ஏபிள் டு ஃபங்க்ஷன் நார்மலி. வேலைக்கு போவேன், எல்லாமே நடக்கும். பட் எவ்ரி சண்டே எனக்கு மனசு அதை தேடும். ஒரு ஹேபிட் ஃபார்மிங் ட்ரக் அது. அப்ராக்சிமேட்லி 2.5 மில்லியன் யூசர்ஸ் ஆஃப் கொக்கேன் வேர்ல்டு லெவலில் இருக்காங்க. அரவுண்ட் த வேர்ல்டு 1982 tons ஆஃப் கொக்கேன் இஸ் ப்ரொடியூஸ்ட் எவ்ரி இயர். பெரு, ஈக்குவேடர், பொலிவியாங்கிற ஒரு கண்ட்ரீஸில் தான் இட் இஸ் ஜென்ரலி ப்ரொடியூஸ்ட். ஒரு பிளான்ட்லேருந்து இட் இஸ் மேடு. அண்ட் அந்த பிளான்ட்லேருந்து தே ப்ராசஸ் இட். அண்ட் கொக்கேனில் வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் வெரைட்டிஸ் அண்ட் டைப்ஸ். அந்த கொக்கேனில் இன்னொரு சிக்கல் வந்து என்னென்னா பியூரிட்டி மாறும். அப்போ கொக்கேனில் வந்து அந்த ப்ராசஸிங்கில் வந்து அமோனியம் நைட்ரேட், அமோனியம் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசால்வ் ஆகி வரும்போது ஓரலாக அது சியூ பண்ணும்போது என்ன ஆகும்னா ஓரல் அல்சர்ஸு,
ஜிஆர்டி நெஞ்சு எரிச்சல், மற்ற நெஞ்சு இந்த சைடு ஈசோஃபேகஸ் வந்து எரிஞ்சு போகிறதுலாம் வந்து பேர்ன் அவுட் ஆகும், மியூக்கோஸ் எல்லாம் பேர்ன் அவுட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அந்த அடிஷ்னல் காம்பவுண்ட்ஸ் கொக்கேனோட மிக்ஸ் பண்ணி அந்த ப்ராசஸிங்கில் வர இது டாக்ஸிசிட்டி வந்து கொக்கேனோட சைடு எஃபெக்ட்ஸை வர்சன் பண்ணும். அதுதான் இதோட விஷயம். ஜென்ரலி அவாய்ட் பண்ணணும். கொக்கைனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. என்ன மாதிரியான வெரைட்டிஸ்லாம் வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து புழங்கிட்டு இருக்குது? இந்தியாவில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஃப்ரீ கொக்கேன், கிராக் பேஸ், அந்த மாதிரி there are a lot of varieties that go mixed around. I'm not too familiar with that. பட் ஃப்ரீ கொக்கேனும் பேஸோடு இருக்கிற அந்த லீவ்ஸோடு இருக்கிற அந்த ஒரு ஃப்ரீ கொக்கேன் இஸ் டிஃப்ரெண்ட், கிராக் பேஸ் கொக்கேன் இஸ் டிஃப்ரெண்ட். தோஸ் ஆர் த காமன் வெரைட்டிஸ் which are circulated everywhere. The actual compound பேர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி கால் கொக்கேன் ஹைட்ரோக்ளோரைட். அது பியூராக கிடைக்கிறது இல்லை, பிகாஸ் ப்ராசஸ் பண்ணி அமோனியம் நைட்ரைட்டும் மற்ற காம்பவுண்ட்ஸோட தான் ஒரு 95%, 75%, 80 வேறு பியூரிட்டியில் வந்து மிக்ஸ் ஆகி they give it. So it should be all forms of cocaine should be avoided. It's not to be encouraged. கொக்கைனை பற்றி பேசும்போது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண வார்த்தை வந்து நைட் பார்ட்டிஸ், கிளப் பார்ட்டிஸ், இதுதான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கிளப் பார்ட்டிஸில் வந்து அதிகமாக இது புழங்குறதுக்கான காரணம் என்ன? அதில் வந்து அவங்களுக்கு எப்படி கிடைக்கிது? எப்படி கிடைக்கிது எனக்கு தெரியல. பட் ஏன் அது வந்து யூஸ் பண்ணுறாங்கங்கிறது பார்த்தீங்கன்னா பியூர்லி ஃபார் ரிலாக்ஸிங் அண்ட் யூனோ ஃபீலிங் குட், ஃபீலிங் ஸ்ட்ராங், ஃபீலிங் மென்டலி ஃபிட், தட் ஃபீலிங் அதுதான் இதில் கோலர். இட்ஸ் அ ஃபேக் ஃபீலிங். It's a altered feeling. It is a false feeling that the cocaine, brain hormones modulate பண்ணி அது கொண்டு வர ஃபீலிங். பிரெயினில் இருக்கிற டோப்பமின் அதிகப்படுத்துங்க. கொக்கேன் அதான் பண்ணும். டோப்பமின் வந்து பாசிட்டிவ் எமோஷனோக்கு ஒர்க் பண்ணுற ஒரு ஹார்மோன். பிபியும் ஏறும். பிபி அந்த சென்ஸ் ஆஃப் ஹீட் இருக்கும். கொக்கேன் சாப்பிட்டோடனே பிபி கொஞ்சம் ஏறும், ஹார்ட் ரேட் கொஞ்சம் ஏறும், எக்ஸைட்டடாக இருக்கும். ஸோ ஆல் திஸ் செக்ஷுவல் டிசைரோட சேர்ந்து வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆட்டோமேட்டிக்லி அது தானே இங்கே நடக்கும். ஸோ இதுதான் அதோட விஷயம். ஸோ இது வந்து ஒரு மாயையான ஒரு உலகத்துக்குள்ளார நம்மளை கூட்டிட்டு போகுது. ஆல்டர்ட் பர்செப்ஷன் இருக்கும். பர்செப்சுவல் சென்சஸ், யுவர் அவேர்னஸ் வில் பி ஹை. ஸோ கரெக்ட், அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் ட்ரூ தட் உங்களோட பேஸ் லைன் அது கிடையாது. அதான் அதோட விஷயம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு பிளட் சாம்பிள்ஸ் வச்சு நம்ம வந்து அவங்க கொக்கைன் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அதுக்கு டெஸ்டிங் டெக்னாலஜிஸ், அதாவது யூரின் சாம்பிளில் வருங்க. கொக்கைன் மெட்டபலைஸ் ஆகி கொக்கைன் ஃபார்ம்ஸ் அபவுட் 3 or 4 டிஃப்ரெண்ட் மெட்டபலைட்ஸ் லிவரில் மெட்டபலைஸ் ஆகும். மெட்டபலைஸ் ஆகி யூரின் சாம்பிளே யூ கேன் பிக் அப். 2 to 5 days கழிச்சு ஆஃப்டர் தி யூஸ் யூ கேன் டூ டெஸ்ட் அண்ட் பிக் இட் அப். தேர் ஆர் டெஸ்ட் ஃபார் தட். It is easy to figure that out. மேக்ஸிமம் எவ்வளோ டேஸ் வரைக்கும் நம்ம? அந்த 2 to 5 days. 2 to 5 days. Again, it depends. அதுக்குள்ளே if you take the urine sample and test, and the cocaine or metabolites, there are a lot of metabolites. There are better experts on the field. So அதில் வந்து they can figure that out. ஓகே, இப்போ ஆக்டர்ஸ் மாட்டினதில் வந்து அவங்க மெயினாக சொன்ன வேர்டு அப்படின்னா மெட்டஃபெத்தைன் அப்படின்னு ஒரு காம்பவுண்டோடைய பேர் சொல்லியிருக்காங்க. அது என்ன காம்பவுண்ட், அதனால என்ன ஒரு யூஸ்? It's a cocaine metabolite probably. The experts, there are better experts on the field to comment on it, but it's probably a cocaine metabolite. ஏன்னா cocaine metabolize ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 காம்பவுண்ட் பாடியில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதில் வந்து பிளட்லேயும் ஒரு ரெசிடியூவல் ட்ரேஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும். யூரினில் மெயினாக வருங்க. ஸோ யூரின் சாம்பிள், யூரினுக்கு வந்து அந்த அனாலிசிஸ்க்கு நம்ம அனுப்பிச்சாலே வந்துடும். ஸோ ஆல் தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் யூஸ்வலி சேம். இப்போ நீங்கள் வந்து சியூ பண்ணும்போது நமக்கு வந்து அல்சர்ஸ் வந்து மவுத்தில் வரும் அண்ட் ஆல்சோ ஈசோஃபேகஸில் வரும்னு சொன்னீங்க. ஸோ இன்கேஸ் ஆஃப் நாசல், அதாவது நோஸ் வழியாக வந்துட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் வரும்? நாசலில் வந்து இட் ஸ்ட்ராங்கருங்க. நாசல் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட் பேசிக்லி ஹேப்பன்ஸ் இஸ் அந்த சிஎன்எஸ் எஃபெக்ட்ஸ் ஹையராக இருக்கும். சிஎன்எஸ் எஃபெக்ட்ஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எஃபெக்ட்ஸ் ஹையராக இருக்கும். அவங்களுக்கு மூட் எலிவேஷன் வில் பி மச் மோர் ஹையர். டக்குன்னு வந்து அந்த மோட்டர் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, லோக்கோமோட்டர் ஆக்ஷன், அதாவது ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறது, ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஃபீல் பண்ணுறது, கான்ஃபிடென்ஸ், நிறைய பேசுவாங்க, ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தே வில் சீம். எல்லாமே ஃபேக் தான், எல்லாமே போலி தான், பட் தட் இஸ் வாட் தே கெட் த. ஸோ ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நோஸ் வழியாக எங்கே போகணும், அந்த கொக்கைன் வந்து பிளட் பிரெயின் பேரியரை தாண்டி இங்கே போயிடும், இட் கோ டு த பிரெயின். ஸோ இமீடியட்டாக அந்த எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ சூ பண்ணுறதுனா நோஸில் வந்துட்டு நோஸ் இஸ் ஃபாஸ்டர் அப்சார்ப்ஷன். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது கொக்கைன் யூசேஜ் ஆர் ட்ரக் யூசேஜில் என்ன மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது? Psychological behavioral problems that come with any drug use, not just cocaine, is always problematicங்க. அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டங்க, அது பெரிய சுழலுங்க. அது இப்போ அந்த பிஹேவியருக்குள்ளார போனவங்க அதை விட்டுட்டு வெளியே வரணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கும்? வெல், மைண்ட் செட்டுங்கிறது விடணும்னு தோணாது இல்லைங்க. ஃபண்டமெண்டலி தட்ஸ் வை தேர் க்ரானிக்லி டிபெண்ட் ஆன் இட் அண்ட் அடிக்டட் டு இட். ட்ரக் டி அடிக்ஷன் சென்டர்ஸ் போய் சரி பண்ணிக்க வேண்டியதுதான், வேறு எதுவும் அதில் பண்ண முடியாது பெருசாக. யூ ஹவ் டு அவாய்ட் யூஸிங் இட், யூ ஹவ் டு ஸ்டே அவே ஃப்ரம் தோஸ் பிளேசஸ். அந்த ஃப்ரெண்ட்ஸை ஃபுல்லாக கட் பண்ணணும். யூ ஹவ் டு அவாய்ட் அதர் அசோசியேட்டட் ட்ரக் யூஸ். சம்டைம்ஸ் கொக்கைன் எல்எஸ்டியோட சேர்த்து போடுவாங்க.
Some people will take all other kinds of drugs with it. All that should be avoided. ட்ரக் டி அடிக்ஷன் சென்டருக்கு போய் கியூர் ஆகி வந்தவங்களா இருந்தாலுமே திருப்பி அந்த ஒரு ஸ்மெல் அவங்களுக்கு திருப்பி மறுபடியும் அதுக்குள்ளார இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. Just like smoking. Smoking people quit smoking, but then they again fall trap and friends ஓட 4 பேர் வரும்போது என்ன பண்ணுவாங்க, again smoke பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு 1 year விட்டுருப்பாங்க. The same logic applies even to drugs. They have to stay away from it. Only if they are away and isolated for a period of time, and the isolation behavioral therapy கொடுத்து அப்புறம் நீங்கள் வெளியில் கொண்டு வந்து அவங்கள வெளியில் கொண்டு வந்துட்டா they'll be safe. They'll go back to their normal lives. Recovery is good. ஆஸ் அ டாக்டராக வந்து நீங்கள் அந்த மாதிரி யூசேஜ் பண்ணுறவங்களுக்கும் அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வெளியே வந்தவங்களுக்கும் திருப்பி போகாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க டாக்டர்? ஸ்டே அவே ஃப்ரம் த ட்ரக்ஸ், அவ்வளோதாங்க. ட்ரக்ஸுங்கிறது வேண்டாம், ஆல்கஹால் கூட வேண்டாங்க. அப்படியே நீங்கள் சோஷியலைஸ் பண்ணணும்னா கோ டு த காஃபி ஷாப்ஸ், கோ டு அ தீம் பார்க், இல்லை கோ டு அ செனிக் ரீஜன். தெர் ஆர் மோர் பியூட்டிஃபுல் பிளேசஸ் இன் நேச்சர். அங்கே போய் நீங்கள் சோஷியலைஸ் பண்ணுங்கள். நோன் சர்க்கிளோட இருக்கிற நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யூனோ கோ மீட் உமன் த்ரூ யுவர் நோன் சர்க்கிள். ஸ்ட்ரேஞ்சர்ஸோட போய் ட்ரக்குங்கிறது ஒரு பிரச்சனை, அதோடு சேர்த்து பாலியல் நோய்களும் வருமேங்க. எத்தனை பேர் கோக்கைன் யூஸ் பண்ணி ஹெச்ஐவி பாசிட்டிவ், சிஃபிலிஸ் பாசிட்டிவ், எத்தனை பாலியல் நோய்களோடு வராங்கங்கிறது ஒன்லி வேணும். அதுவும் ட்ரீட் பண்ணி இதுவும் ட்ரீட் பண்ணி லைஃப்பை ஃபுல்லாக ரூயின் பண்ணுறது அவசியமே இல்லைங்க. பெட்டர் ஸ்டே அவே ஃப்ரம் தீஸ் பிளேசஸ்ங்க. நன்றி டாக்டர். தேங்க்யூ. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.